சென்னை ஈசிஆரில் காரில் சென்ற பெண்களை துரத்தி தாக்க முயன்ற சம்பவத்தில் அதிரடி திருப்பம். பிரபல தனியார் கல்லூரி மாணவர் கைது, 3 பேரிடம் தீவிர விசாரணை. சென்னை ஈசிஆரில் பெண்களை துரத்தி தாக்க முயன்ற இளைஞர்களின் 2 கார்கள் பறிமுதல். தனிப்படை போலீசார் அதிரடி. குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் கட்சி கொடி கட்டியதாலேயே சம்பந்தப்பட்ட கட்சி பொறுப்பேற்க முடியாது. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. சென்னை ஈசிஆரில் காரில் பெண்களை துரத்திய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை வெளியிட்ட விவகாரம். தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க கோரி தலைமை நீதிபதி பதிவாளருக்கு அதிமுக பெண் வழக்கறிஞர் கடிதம். நிலக்கோட்டை அருகே ஆளில்லாத வீட்டிற்கு 7,46,001 ரூபாய் மின் கட்டணம். குறுஞ்செய்தி வந்ததால் வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சி. 7,46,001 ரூபா கரண்ட் பில்லு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அவ்வளவு கரண்ட் பில்லு வருது, ஃபேக்ட்ரிக்கு கூட அவ்வளோ வராதே. இது எங்களுக்கு மன உளைச்சலை தருது. சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு நாங்கள் புகார் சொல்லியிருக்கோம். அவங்க தவறுதலாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாலை 6 மணிக்கு மேல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த தடை. மீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து. 12க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் தீயில் எரிந்து சேதம். மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்த சம்பவம். கடமை தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் இழப்பிற்கு 654 ரன்கள் குவித்து டிக்ளேர். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கூடுதல் கட்டணம் வசூலிப்போம். ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் திட்டவட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 60,880 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய பட்ஜெட்டுக்கு பின்னர் தங்கம் விலை குறைய வாய்ப்பு. தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி நம்பிக்கை. சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருமயம் தாசில்தார் முன்னிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் எக்ஸ்ரே எடுக்கவும் வலியுறுத்தல். வேலூரில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 4 பேருக்கும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. வேலூர் மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. வேலூர் மகிழா விரைவு நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை தாக்க முயன்ற கைதிகள். பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வந்தபோது அதிர்ச்சி. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. யார் அந்த நபர் என்பதை தாங்கள் வெளியிடுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. குடியிருப்பு மற்றும் அமைதி மண்டலம் என வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் ஹாரன் பயன்படுத்த தடை. தமிழகத்தில் ஒலி மாசினை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சென்னை அடுத்த படப்பையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதிமுக நிர்வாகி கைது. பாலியல் தொல்லை கொடுத்த அதிமுக நிர்வாகியை துடைப்பத்தால் தாக்கிய பெண்கள்.
பரந்தூர் விமான நிலையத்திற்காக நிலம் வழங்கியவர்களுக்கு மார்ச் முதல் வாரத்திலிருந்து பணம் கொடுக்கப்படும் என தகவல். நிலத்தின் வழிகாட்டி மதிப்பை விட 3 மடங்கு கூடுதலாக பணம் வழங்க அரசு முடிவு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அறிவியல் பாட செய்முறை தேர்வுகள் அறிவிப்பு. பிப்ரவரி 22 முதல் 28ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க உத்தரவு. வேங்கை வயல் சம்பவத்தில் முதல் குற்றவாளியான காவலர் முரளிராஜாவின் பாட்டி உயிரிழப்பு. இறுதிச் சடங்கிற்கு உறவினர்கள் யாரையும் போலீசார் அனுமதிக்காததால் சடலத்துடன் கிராம மக்கள் போராட்டம். நெல்லையில் பிறந்து 45 நாட்களே ஆன குழந்தை தடுப்பூசி செலுத்தியதால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. நேற்று தடுப்பூசி செலுத்திய நிலையில் இன்று காலை இறந்ததால் அதிர்ச்சி. நெல்லை மாநகராட்சி வஉசி மைதானத்தில் சறுக்கி விளையாடிய போது 7 வயது சிறுமியின் கால் விரல் துண்டான சோகம். உபகரணங்களை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் ஸ்கூட்டரில் மோதிவிட்டு மன்னிப்பு கேட்ட மாணவிக்கு முத்தம் கொடுத்த நபர் கைது. புனியமுத்தூர் அருகே நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் குத்துச்சண்டை வீரர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 9 பேர் கைது. முன்பகை காரணமாக கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் தகவல். சென்னையில் பிரபல சாமியார் அன்னபூரணி அம்மா வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் தந்தை மகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. மருத்துவர் சாமுவேல் எபினேசரை கைது செய்து போலீஸ் விசாரணை. பீகார் மாநிலம் பாட்னாவில் அரசு பணிக்கான ஆட்கள் தேர்வை மீண்டும் நடத்த கோரி 45வது நாளாக தொடரும் போராட்டம். போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய போலீசாரால் பரபரப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் வெளி மாநிலங்களிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களிடம் விசாரணை. முகவரி உள்ளிட்டவை குறித்து போலீசார் தீவிர விசாரணை. பராசக்தி டைட்டில் விவகாரத்தில் சிவகார்த்திகேயன் பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் விஜய் ஆண்டனி இடையே சமரசம். விஜய் ஆண்டனியின் சக்தி திருமகன் படத்திற்கான தெலுங்கு தலைப்பு விரைவில் அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை படுகொலை செய்ய நினைத்தால் அணு ஆயுத போர் வெடிக்கும். புட்டினை கொல்ல ஜோ பைடன் நிர்வாகம் திட்டமிட்டதாக தகவல் வெளியான நிலையில் ரஷ்ய நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரிக்கை. மேகாலயாவுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை போட்டியில் மும்பை வீரர் ஷர்துல் தாக்கூர் மிரட்டல் பவுலிங், ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி அசத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒருவருக்கு ஒருவர் பதவி மட்டுமே வழங்கப்படும். மாவட்ட செயலாளராக விரும்புவோர் மாநில பொறுப்புகளில் நீடிக்க முடியாது எனவும் கட்சி தலைமை அறிவிப்பு. வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு அவசரமாக ஒப்புதல் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. வக்பு வாரிய திருத்த மசோதாவை கைவிட அதிமுக பொதுச் செயலாளர் EPS வலியுறுத்தல். கேரள மாநிலம் மன்னார்காடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர காய்கறி கடையில் மோதிய கார். CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தவறுகளை மன்னிக்கவும் மற்றவர்களை மென்மையாக கையாளவும் நடு குழந்தைகளாக எளிதாக முடியும். கனடா ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வில் சுவாரஸ்யம். சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுக் கொட்டகைகள் விரைவில் திறப்பு. மாடுகளுக்கு அடையாள வில்லை, மைக்ரோ சிப்பிங் பொருத்த நடவடிக்கை.
பொங்கல் தினத்தன்று பொது இடங்களில் கூடும் மக்கள் குப்பை போடுவதை தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. பெரியார் பேசியதையும் எழுதியதையும் எடுத்து பேச முடியுமா? திமுக எம்பி கனிமொழிக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன். பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள், அம்மையார் கனிமொழி உட்பட. பெரியாரை பற்றி பேசுகிறீங்க. பெரியார் என்ன பேசினார், பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவில்லை. பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ராமநாதபுரம் அடுத்த அழகன்குளம் பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற கோரி பெண்கள் போராட்டம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டதால் பரபரப்பு. நெல்லை மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கப்பட்டதால் அதிர்ச்சி. பெண்களின் கவர்ச்சி புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டத்தில் அரசு பேருந்தில் முதல் பெண் நடத்துனராக கோத்தகிரியைச் சேர்ந்த சுகன்யா நியமனம். பணியின் போது கணவர் உயிரிழந்த நிலையில் பணி வழங்கல். குழந்தை திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றால் கடும் நடவடிக்கை. பொதுமக்கள், மண்டப உரிமையாளர்கள், புகைப்படக்காரர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை துவங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். 16 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். வக்பு சட்டத்திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அறிக்கையை சமர்ப்பித்தார் கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால். காந்தியின் நினைவு நாளை அரசியலாக்குவதை தவிர்த்து மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க கவனம் செலுத்துங்கள். ஆளுநர் RN ரவியின் கேள்விக்கு அமைச்சர் சாமிநாதன் பதில். காந்தி நினைவு நிகழ்வுகளை அருங்காட்சியகத்தின் மூலையில் நடத்துவதில் அர்த்தமுள்ளதா என ஆளுநர் RN ரவி கேள்வி. காந்தியை சுட்டுக் கொன்றது யார் என்பது ஊருக்கே தெரியும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ததற்காக மதுரை வல்லாளப்பட்டியில் பாராட்டு விழா. தமிழகத்தின் பக்கம் இருப்பேன் என பிரதமர் மோடி மீண்டும் நிரூபித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி கிழக்கு, சேலம், கோவை, வடசென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செயலாளர்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு. சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஆளுநர் மாளிகையில் இருந்து கொண்டு ஆளுநர் RN ரவி சர்ச்சை கிளப்புகிறார். பெண்கள் நலனுக்காக தமிழக அரசு முன்னெடுக்கும் திட்டங்களை நேரில் வந்து பார்க்க வேண்டும் எனவும் சென்னை மேயர் பிரியா பதிலடி.